பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமினன் நாஸ், மக்களிலே ஒருவன் இருக்கின்றான். மையோஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துனியா, உலக வாழ்க்கையை பற்றிய அவனுடைய பேச்சு நாயகமே உங்களை ஆச்சரியப்படுத்தும். வைஷிஹிதுல்லாஹ அலா மாஃபி கல்பி, தன்னுடைய கல்பிலே இருப்பதின் மீது அல்லாவை சாட்சியாக்குவான். அவன் வஹுவ அலத்துல் ஹிசாம், அவன் உங்களுக்கு கொடிய பகைவனாக இருக்கிறான், விரோதியாக இருக்கிறான். வைசா தவல்லா, உங்களை விட்டு எப்பொழுது அவன் திரும்புவானோ, சஆஃபில் அர்த் லியுஃப்ஸித ஃபீஹா, பூமியிலே கலகம் செய்வதை அவன் முயற்சிப்பான். வயுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல், விளைநிலங்களையும் கால்நடைகளையும் அழிப்பதற்கு முயற்சிப்பான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், அல்லாஹ் தஆலா கலகத்தை அல்லாஹ் பிரியப்படுவது கிடையாது. வைதா கீல லஹு தகில்லாஹ், அல்லாஹ்வை பயப்படு என்பதாக அவனிடத்திலே சொல்லப்பட்டால், அஹதத்துஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், ஆணவம் இருக்கின்றதே பாவத்தின் பக்கமாக அவனை இழுத்து செல்லும். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், நரகமே அவனுக்கு போதுமானது. வலபீசல் மிஹாத், தங்கக்கூடிய இடத்தில் அது மிக கெட்ட இடம். வமினன் நாஸ், மக்களிலே சில பேர் இப்படியும் இருக்கிறார்கள். மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக தன்னுடைய நஃப்ஸையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், இப்படிப்பட்ட அடியார்களின் மீது அல்லாஹ் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஸோ இந்த ஆயத்தில் முனாஃபிக்குகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, மூமின்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. முனாஃபிக்குகளை பற்றி அவர்களுடைய அடையாளங்கள், ஒரு சில விஷயங்கள் நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள். குர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நான் கவனமாக பார்த்தபோது எனக்கு தெரிய வந்தது, அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளினுடைய தன்மைகளை பற்றி குர்ஆனிலேயே அல்லாஹ் பேசியிருக்கிறான். படித்து பாருங்கள் இந்த ஆயத்து. வமினன் நாஸ் மையோஜிபுக கௌலுஹு அப்படிங்கிற அந்த ஆயத்தை படித்து பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குர்தி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் சயீத் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களும் எப்போ அவங்க இந்த விஷயத்தை மற்ற கிதாபுகளினுடைய ஹவாலாக்களை கொண்டு பேசினார்களோ, அப்போ முஹம்மது இப்னு கஅப் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள். குர்ஆனில் இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க. சயீத் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் இந்த ஆயத்து யாருடைய விஷயத்திலே இறங்கியது முதல் கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா இது பொதுப்படையான ஆயத்து, யாரையும் குறிப்பிட்ட ஆயத்து கிடையாது. இப்னு முஹைசின் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுடைய கிராத்தில் பார்த்தீங்கன்னா யஷ்ஹதுல்லாஹ அலா மாஃபி கல்பி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுடைய கல்பில், அந்த முனாஃபிக்குகளுடைய கல்பில் என்ன இருக்குதுங்கிறத அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவன், அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நேற்று தர்ஜுமா செய்யும்போது கூட நான் இந்த அர்த்தத்தை தான் வச்சு நான் உங்களுக்கு தர்ஜுமா செஞ்சேன். அல்லாஹ்வும் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சூரத்துல் முனாஃபிகூன், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நாயகமே உங்களிடத்தில் முனாஃபிக்குகள் வருவார்கள், வந்து காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாஹு யஅலம் இன்னக லரசூலு, அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹத், அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். இன்னல் முனாஃபிகீன லகாதிபுன், இந்த முனாஃபிக்குங்க இருக்கானுங்களே அவங்க எல்லாம் பொய்யனுங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் ஜம்ஹூர் உலமாக்கள், பொதுவான உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க வந்து யுஷிஹிதுல்லாஹ அலா மாஃபி கல்பி, அதாவது இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே அவங்க தங்களுடைய உள்ளத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கசடுகளை மறைத்து அவங்க அதுக்கு அல்லாஹ்வையே சாட்சியாக ஆக்குவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்துல அவர்களுடைய குஃப்ரு, நிஃபாக்கு இது எல்லாமே வெளிப்படையாக தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுவான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ், மக்களிடத்தில் இவர்கள் மறைக்கிறார்கள். வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ், அல்லாஹ் தஆலா இடத்துல எதையும் மறைக்க முடியாது. முனாஃபிக்குங்கிறவனுங்க யார்? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்க சொல்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை வெளிப்படுத்துவார்கள், நானும் பாயிதாங்க அப்படின்னு சொல்லுவான். சத்தியமெல்லாம் பேசுவானுங்க, சத்தியமெல்லாம் செய்வானுவோ, அல்லாஹ் மேலே சத்தியமாக என் நாவில் என்ன இருக்குதோ அதுதான் என் உள்ளத்துலேயும் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் மோசமான பயல்க வஹுவ அலத்துல் ஹிசாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பயங்கரமான விரோதிங்க இவங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்துடைய சரியான அர்த்தமும் இதுதான். அப்துல் ரஹ்மான் இப்னு சயீத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. வஹுவ அலத்துல் ஹிசாம். அலத் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோணலாக இருக்கக்கூடியது, ரொம்பவும் கோணலாக இருக்கக்கூடியதுக்கு அலத் அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் துந்திர பிஹி கௌமன் லுத்தா அப்படின்னு முனாஃபிக்குகளுடைய நிலையே இப்படித்தான். அவங்க பொய்யை பேசுவானுங்க, ஹக்கை விட்டு நவுந்து இருப்பானுங்க, உண்மையான பேச்சுக்களை விட்டுருவானுங்க, இட்டுக்கட்டான பேச்சுங்களை பேசுவானுங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுவானுங்க. சஹீ ஹதீஸில் இருக்கின்றது, சஹீஹான ஹதீஸில் முனாஃபிக்குடைய 3 அடையாளம். பேசினா பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான், சண்டை போட்டான்னு சொன்னால் கெட்ட வார்த்தை பேசுவான். 6ஆம் களிமா 7ஆம் களிமா 8ஆம் களிமா தான் வாயில் வரும், அந்த மாதிரி பேசுவான் அப்படி சொல்லி இப்படி ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அல்லாஹ் தாலா இடத்துல ரொம்ப மோசமான மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவன் அல்லாஹ்கிட்ட ரொம்ப மோசமான மனுஷன் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஹதீஸில் இருக்குது. வேற ஒரு ஹதீஸில் இது பல சனதுகளோடு வந்திருக்கிறது. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த முனாஃபிக்குங்க இருக்கிறானுங்களே அவங்க சொல்லால் எப்படி மோசமான பயல்களோ அதே மாதிரி அவங்க செயலாலேயும் ரொம்ப மோசமான பயல்களாக இருப்பானுங்க. அவங்களுடைய செயல் இருக்கின்றதே அது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதாக, அவங்களுடைய நாவில் சொல்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்காது. அதை அல்லாஹ் தாலா இருக்கிறான்னு சொல்கிறான். சொல்லாலேயும் கெட்ட பயலுக, செயலாலேயும் கெட்டவனுங்க அப்படின்னால. வசாஃபில்லர் யுஃப்சித ஃபீஹா. சா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கஸ்ட், நாட்டம் அப்படிங்கிற அர்த்தம். சும்மா அதுபர யசா, இதெல்லாம் குரானில் இருக்குது. ஃபஸ் அவு இலா ஜிக்ரில்லா, அல்லாவை நினைப்பதற்காக ஜும்மாவுடைய நாளன்றைக்கு ஓடிப்போங்கன்னு அர்த்தம் இல்லை, அல்லாவை நினைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யுங்கள், நாடுங்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஏன்னா தொழுகைக்கு ஓடி போகிறத மார்க்கம் தடுக்குது. தொழுகைக்காக வேண்டியெல்லாம் ஓடியெல்லாம் வரக்கூடாது. ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் தொழுகைக்காக வரும்போது நீங்கள் ஓடிட்டு வராதீங்க. நீங்கள் மாறாக நீங்கள் நிம்மதியாக கம்பீரத்தோடு வக்காரோடு நீங்கள் தொழுகைக்கு வாங்க அப்படி சொல்லி தான் ஹதீஸில் இருக்கிறது. ஸோ அந்த அர்த்தம். இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வஸா ஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா, இவங்க பூமியிலையும் கலகத்தை உண்டாக்குவானுங்க. வயுஹ்லிகுல் ஹர்ஸ வன்னஸ்ல், இவங்க வயல் வரப்புகளை பூமியில் விளைஞ்சு நிற்கக்கூடியதை கால்நடைகளை எல்லாத்தையுமே நாசமாக்கிடுவானுங்க. இதே அர்த்தத்தை தான் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லுகிறார்கள். அதாவது இவங்களுடைய அவங்க இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய நயவஞ்சகத்தனத்தினால, இவர்களுடைய பாவத்தின் காரணத்தினால அல்லாஹ் தாலா இருக்கிறானே மழையவே அல்லாஹ் நிப்பாட்டிடுறான். மழை பெய்யாமல் அல்லாஹ் நிப்பாட்டிடும். மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? மழை பெய்யலைன்னு சொன்னால் வயல் வரப்புகள் எல்லாம் காஞ்சு போகும், கால்நடைகள் எல்லாம் செத்து போகும். இந்த மாதிரி இவங்க பூமியில் கலகத்தை உண்டாக்குவார்கள். அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த மாதிரி கலகத்தையும் கலகம் செய்பவர்களையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத் அப்படின்னு அல்லாஹ் தாலா அப்புறம் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், அப்படி என்னடா இந்த முனாஃபிக்குங்க இவ்வளோ மோசமாக இருக்கான்னு ஓலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணி சரியாக பண்ணலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் பண்ணிங்கன்னா, வைதா கீழலஹு தகில்லா, அல்லாஹ்வை பயப்படுறா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால், அகதத்துஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம்,
ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமாக வேணுக்குன்னு தப்பு பண்ணுவான். அவனுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணோம்னா, ஒழுங்காடுறா இதெல்லாம் செய்யாதரா அப்படின்னு சொன்னோம்னா, அகதத்துகுன் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவன் அவனுடைய ஆணவம் அவனை பாவத்தின் பக்கமாக இழுத்து செல்லும். வேணுக்குன்னு, ஏன்னா இவ்வளோ நாளாக சும்மா செஞ்சுட்டு இருந்திருப்பான், இப்போ சொல்கிறானுங்க அப்படிங்கிறதுக்காக வேணுக்குன்னு தப்பு பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் வேகமாக தப்பு பண்ணுவான். இது முனாஃபிக்குகளுடைய தன்மை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா பேசும்போது, வைதா துத்துலா அலைஹி மாயாத்துனா பையினாத்தின், தெளிவான நம்முடைய ஆயாத்துக்களை அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால், தாரிஃபு ஃபி உஜூஹில் லதீன கஃபருல் முன்கர், காஃபிர்களுடைய முகத்தில் வெறுப்பை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரியாக அவங்களுடைய முகம் என்னடா அவங்களுக்கு ஆகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி அவங்க முகம் ஆயிரும். இவங்களுக்கெல்லாம் தங்குற இடம் நரகம்தான், அது தங்குற இடத்துல மகா மோசமான இடம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அல்லாஹ் தாலா பேசும்போது, ஹஸ்புஹு ஜஹன்னம், நரகமே அவர்களுக்கு போதுமானது, ஒபீசல் மிஹாத், அது தங்கக்கூடிய இடத்துல மகா மோசமான இடம் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தாலா மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கப்புறம் மூமின்கள் அவங்களுடைய அந்தஸ்துகள் என்ன, ஒமினன்னா சுமையஸ்ரீ நஃப்ஸஹுப்தி வா மருதாத்தில்லா, முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் இதையெல்லாம் பேசிட்டு மூமின்களினுடைய அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தாலா புகழ்ந்து அல்லாஹ் தள்ளுறான். ஒமினன்னா சுமையஸ்ரீங்கிற அந்த ஆயத்தில் அசல்ல இந்த ஆயத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹதரத்து சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து தான். இவங்க மக்காவில் முஸ்லீமானாங்க. மதீனா தையபாவுக்கு அவங்க ஹிஜ்ரத்து செய்ய நாடின போது காஃபிர்கள் என்ன செஞ்சானுங்க அப்படின்னு சொன்னால், இவரை மறிச்சாங்க. இவரை மறிச்சுட்டு, இங்கே இருந்து நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா எங்கள் ஊரில் இருந்து நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிச்சிங்களோ எல்லாத்தையும் இங்கேயே நீங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை நாங்கள் விட்டுடுறோம், ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய சம்பாதிச்சு வச்சுருந்தார், ஏகப்பட்ட சம்பாதிச்சு வச்சுருந்தார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சூழ்நிலையில் அசட்டாக வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை காசாக்க முடியாது. அதனால தான் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த காலத்தில் இருந்தே பண்ணாங்க. இப்போ சொல்லவே வேணாம், பெரிய பெரிய காசு முதலைங்க எல்லாமே கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பக்கம் நெருங்கிருச்சு ஒரு பவுனு அப்படிங்கிறது. சைனாக்காரன்லேருந்து அமெரிக்காக்காரன்லேருந்து எல்லா பயல்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டில் தான் பண்ணுறாங்க. ஏறிக்கிட்டே போகுது, கடன்னு ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் திரும்பிடும் இவங்க ஆர்வம், அப்போ மறுபடியும் குறையும் தங்கத்துடைய விலை. இதெல்லாம் இருக்குது. இப்போ ஆக மொத்தத்தில் இவர் சம்பாதிச்ச பணம் இருக்குது. சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது, இவங்க வழிமறித்து, மக்காவில் தானேங்க நீங்கள் சம்பாதிச்சிங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறீங்க, அவர் சம்பாதித்தார் அவர் தூக்கிட்டு போகிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, போகிறதா இருந்தால் இதெல்லாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க, வழிமறிச்சுக்கிட்டு பேசினாங்க. அப்போ உடனே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, போடா துனியாவை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. போடா போய் அள்ளிக்கோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க கிளம்பி. இவர் இங்கே அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு போனாரா, வேணாம் போ எடுத்துக்கோ, எனக்கு தீன் தான் வேணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா உடனே ஆயத்தை இறக்கிட்டான். வமினன்னாஸ், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், இப்படிப்பட்ட தன் அடியார்களின் மீது அல்லாஹ் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த ஆயத்தை இறங்கிருச்சு. ஆயத்தை இறங்கின உடனே ரசூல்லா அங்கேயே சொல்லிட்டாங்க, மதீனாவிலேயே, சுஹைப் கம்மிங், வந்துக்கிட்டு இருக்கிறார் சுஹைப் அப்படி சொன்னாங்க. சுஹைப் வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறார், அல்லாஹ் அதை புகழ்ந்து குர்ஆனில் இறக்கிட்டான் அப்படி சொன்னார். அப்போ உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுடைய ஒரு பெரிய ஜமாத் மதீனாவில் ஹர்ரான்னு சொல்லி ஒரு இடம், அங்கே போய் நின்றுக்கிட்டாங்க எல்லாரும்.
அவரை வந்து சுஹைப் ரூமியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக அங்கே போய் நின்றுக்கிட்டாங்க. வெல்கம் பண்ணுறதை நின்றுட்டு அவர் வந்த உடனே, நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, நல்ல அருமையான வியாபாரம், பயங்கரமான லாபத்தை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க. துனியாவுக்காக அவர் இதை பண்ணியிருந்தாருன்னா துனியாவில் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. துனியாவில் எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் செலவு பண்ணுறோம், விட்டுட்டு போயிடும். ஆனால் இவர் பண்ண வியாபாரம் அல்லாவுக்காக கொடுத்துட்டு வந்துட்டார். இது பெரிய லாபம் ஆயிடுச்சு, ஆகிரத்தில் அது சேவிங்ஸ் ஆயிடுச்சு. பெரிய லாபத்தை நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களும் சொன்னாங்க. அப்போது ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா உங்களுடைய வியாபாரத்தையும் அல்லாஹ் நஷ்டம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்குவானாக, அல்லாஹ் தாலா பரக்கத்தாக ஆக்குவான் அப்படி சொல்லி இப்படி துவா செஞ்சாங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க, சுஹைப் என்ன திடீர்னு நீங்கள் எல்லாம் என்னை இவ்வளோ புகழ்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, உங்களை விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட அவர் போனார். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா போன உடனே நாயகமும் அவருக்கு என்ன செஞ்சாங்க, நன்மாராயம் சொன்னாங்க, இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. குறைஷிகள் இருக்கிறார்களே, அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இவங்கக்கிட்ட, அதாவது சுஹைப் அவங்கக்கிட்ட, அவர் மக்காவை விட்டு ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு போகும்போது குறைஷிகள் அவரை வழிமறிச்சுட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் நம்ம ஊருக்காரர் கிடையாது, நீங்கள் வெளியூரில் இருந்து வந்தவர், சுஹைப் ரூமி, அவர் ரோமன் எம்பையரை சேர்ந்தவர் தான் அவர், சுஹைப் ரூமி, அதனால தான் அவருடைய பேர். ஸோ நீங்கள் மக்காவுக்கு வந்தப்போ நீங்கள் கையில் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஓட்டையாண்டியாக தான் நீங்கள் இங்கே வந்தீங்க, ஒன்றும் இல்லாமல். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சிங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே இருந்து சம்பாதிச்சதை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன சம்பாதிச்சிங்களோ எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தீனை மட்டும் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தார். இது இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், எப்போ ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்ய நாடினார்களோ அப்போ மக்காவுடைய காஃபிர்களுக்கு தெரிஞ்சு போய் எல்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ண உடனே அப்போ உடனே இவர் சுஹைப் இருக்கிறாரு, நல்ல திறமையான மனுஷன், வியாபாரமும் சரி, அதே மாதிரி போர் வித்தைகளும் சரி, எல்லாம் நல்ல திறமையான மனுஷன். ஸோ அதனால் எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ண உடனே இவர் அம்புக்கூட்டிலேருந்து அம்பை எடுத்துகிட்டு சொன்னார், மக்காவாசிகளே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னைய மாதிரி இந்த மொத்த மக்காவுலையும் எவனாலையும் அம்பு எறிய முடியாது. எவனாவது என் பக்கத்தில் வந்தீங்க சல்லடையாக்கி போடுவேண்டா அப்படின்னு சொன்னார். என் அம்பு கூட்டில் அம்பு தீந்து போனாலும் என்னுடைய வாளை எடுத்து நான் உங்களோடு போராடுவேன். அந்த வாளும் 2 துண்டாக அது ஆனதுக்கு அப்புறமேல தான் நீங்கள் எங்கிட்ட வரவே முடியும். அதனால் ஒரு பயலை என் பக்கத்தில் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் சொன்னார். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவங்களுக்கும் தெரியும் அது அவரோட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. தைரியம் இருந்தால் வாங்கடா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார். ஒரு பயலும் பக்கத்தில் போகிறதுக்கு எவனுக்கும் தைரியம் வரல. அப்போ அவர் சொன்னார், சண்டை வேணான்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருக்கிற காசு பணத்தை வேணும்னா வாங்கிக்கோங்க, என்னைய போக விடுங்க, ஆனால் என்னைய நான் போயே ஆகணும் அப்படி சொல்லி சொன்னார். அப்போ உடனே அவங்க பார்த்தானுங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம், தடுத்து எவனையும் நிப்பாட்ட முடியாது, சரி காசை வாங்கிக்கிட்டு ஆளை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அவரை விட்டுட்டாங்க. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இலக்கல்ல, இதுதான் ஆகிரத்தில் அவர் செஞ்ச, ஆகிரத்துக்கு சேர்த்து வச்ச செல்வம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் ஹிஜ்ரத்து செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வாரார். அவர் வரதுக்கு முன்னாலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. இறங்கி ரசூலுல்லாஹ்வுக்கு வஹீயின் மூலமாக நடந்த செய்தியை சொல்லி அவர் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா இறக்கின ஆயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. வமினன் நாஸ் மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்து அப்போ இறங்குச்சு. இவர் வந்த உடனே ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னாங்க. நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் அவங்க இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆயத்து பார்த்திங்கன்னா இது வந்து அவரை பற்றின்னு சொல்லி இது குறிப்பிட்டுலாம் சொல்லப்படலை, மாறாக இது பொதுவான ஆயத்து. எல்லா முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ்வுடைய விஷயத்திலையும் இது கட்டுப்படும். யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறார்களோ
அல்லாஹ்வுக்காக தன்னை தானேயே தியாகம் செய்கிறார்களோ அவங்க எல்லாருமே இதில் கட்டுப்படுவாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் தான் சொல்கிறானே, இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. மூமின்களுடைய உயிர் பொருள் எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா சொர்க்கத்துக்காக வாங்கிட்டான். சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வார்கள், அவங்க சண்டையும் போடுவாங்க, ஷஹீதும் ஆவாங்க. அல்லாஹ் தாலாவினுடைய உண்மையான வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் இவர்களை விட வேற யார் இருக்க முடியும்? ஈமான்தாரிகளே, இந்த வியாபாரம், இந்த குடுக்கல் வாங்கலை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்க, இதுவே பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கார். ஹஜ்ரத் ஹிஷாம் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹிஷாம் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காஃபிர்கள் ரெண்டு சஃப் இருக்கிறாங்க, 2 வரிசையில் இருக்கிறாங்க நிறைய பேர். இவர் ஒத்த ஆளாக தன்னந்தனியாக அவங்க கூட்டத்தில் போய் நுழைஞ்சிட்டார். சண்டை போடுறது போய் நுழைஞ்சிட்டு போர்க்களத்தில் அவங்களோட தன்னந்தனியாக சண்டை போடுறாரு. அப்போ சில சஹாபாக்கள் பேசுகிறாங்க, இவர் என்ன இத்தனை பேர்த்துக்கு மத்தியில் இவர் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு போய் சண்டை போடுறாரு, இவரே அழிச்சுக்கிறாரா, ஷரியத்துக்கு மாற்றம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்க, அல்லாஹ் தாலா இந்த மாதிரி மனிதர்களை பற்றி தான் அல்லாஹ் தாலா குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக தன்னைத்தானே தியாகம் செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். அல்லாஹ் தாலா இப்படிப்பட்ட தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பு பாராட்டுகிறான், இவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னு இப்படி இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போது அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் முனாஃபிக்குகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அதே நேரத்தில் மூமின்களினுடைய அந்தஸ்து, மூமின்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு மார்க்கத்தை விட பெருசு வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் சம்பாதிச்சது வச்சது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் தாலா என்ன சாதாரண மூமின், சொர்க்கத்துக்கு போகிற கடைசி மனுஷன், அவனுக்கு இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னான். இந்த உலக மூமின்களுடைய பார்வையில் என்ன பெருசாக இருந்திருக்க போகுது? ஆனால் உண்மையான மூமினாக இருக்கணும், அதுதான் உண்மையான மூமின். இல்லை உலகம்தான் எல்லாம், உலகத்தை எம்புட்டு நாளைக்கு கட்டி அழுவ போறிய, ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த உலகம் நம்ம கூட இருக்காது. ஒரு நாளைக்கு நம்ம போயிடுவோம், அதுவும் நம்மளை விட்டு போயிடும், அவ்வளோதான், கத்தம், முடிஞ்சு போச்சு, அதுதான் உலகம். அல்லாஹ் தாலா அடுத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபி ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலாவினுடைய அஹ்காமுகளை ஏற்று நடப்பது தான் இஸ்லாம். அதை பற்றி அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை பற்றி பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த